துருக்கியில் உள்ள சவுதி அரேபிய தூதரகத்தில் நடைபெற்ற ஜமால் கஷோகி விவகாரத்தில் சவுதி இளவரசர் முகமது பின் சல்மானுக்கு தொடர்பு இருக்கலாம் என்று அமெரிக்க உளவுத்துறை CIA திடமான அறிக்கை கொடுத்திருப்பது குறித்து நழுவலாக பதிலளித்தார் அமெரிக்காவின் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் மைக் பாம்பியோ. அமெரிக்க ஊடகம் CBSக்கு அவர் அளித்த பேட்டியில் ஜமால் கஷோகி விவகாரத்தில் சவுதி இளவரசரின் தொடர்பு பற்றி அவரால் நேரடியாக பதிலளிக்க முடியவில்லை. CBS நிறுவனத்தின் செய்தியாளர் ரொக்சானா சபேரி மைக் பாம்பியோவிடம் ஜமால் கஷோகி விவகாரத்தில் அமெரிக்காவின் நிலைப்பாடு என்ன என்று கேட்டபோது, எமது நிலைப்பாட்டில் நாம் எப்போதுமே உறுதியாக உள்ளோம். குற்றம் புரிந்தவர்கள் கண்டிப்பாக சட்டப்படி தண்டனை பெற வேண்டும் என்பதில் எமக்கு எந்தவிதமான மாற்று கருத்தும் கிடையாது என்று தெரிவித்தார். அதற்கு CBS செய்தியாளர் மறுகேள்வியாக அமெரிக்க உளவுத்துறை CIA கொடுத்துள்ள அறிக்கையில் கஷோகி விவகாரத்தில் சவுதி இளவரசருக்கு நேரடி தொடர்பு உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளதே, குற்றம் புரிந்தவர்களுக்கு சட்டப்படி தண்டனை என்பது அவருக்கும் பொருந்துமா என்று கேட்டார். அதற்கு பதிலளித்த மைக் பாம்பியோ, நாம் ஏற்கனவே அந்த சம்பவத்துடன் தொடர்புடைய 7 பேர் மீது தடை விதித்திருக்கிறோம் என்று தெரிவித்தார். செய்தியாளர் விடாமல் CIAயின் அறிக்கையில் ஆணித்தரமாக குறிப்பிடப்பட்டிருக்கும் விஷயம் அதில் சவுதி இளவரசருக்கு தொடர்பு உள்ளது என்பதே. சவுதி இளவரசர் மீது அமெரிக்கா நடவடிக்கை எடுக்குமா என்று கேட்டபோது, அதற்கு மைக் பாம்பியோ, நீங்கள் செய்தியாளர்கள் திரும்ப திரும்ப ஒரே விஷயத்தை பேசுகிறீர்கள். நாம் எமது நிலைப்பாட்டில் எப்போதும் உறுதியாக இருக்கிறோம். ஜமால் கஷோகி விவகாரம் அமெரிக்காவால் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒன்றுதான். அதை நாமும் புரிந்து வைத்திருக்கிறோம். ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பும் புரிந்து வைத்திருக்கிறார். அமெரிக்க மக்களும் புரிந்து வைத்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் சவுதி அரேபியா எமது நெருங்கிய நட்பு நாடுகளில் ஒன்று. அந்த நட்பை நாம் தொடரவே விரும்புகிறோம். அமெரிக்க தேசிய பாதுகாப்புக்கு சவுதி அரேபியாவின் நட்பு மிகவும் அவசியமான ஒன்று. எனவே அந்த விஷயத்தையும் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது என்று நேரடியாக பதில் கூறாமல் சுற்றி வளைத்து பதிலளித்தார் மைக் பாம்பியோ. இந்த பதில் அவரிடமிருந்து வந்த பின்னரும் செய்தியாளர் ரொக்சானா சபேரி மைக் பாம்பியோவை விட்டுவிடவில்லை. சவுதி இளவரசர் பற்றிய எமது கேள்விகளுக்கு உங்களிடமிருந்து நேரடியாக இதுவரை பதில் வரவில்லை. இப்போது மீண்டும் நேரடியாகவே கேட்கிறேன். மிகவும் சுருக்கமாகவும் தெளிவாகவும் கேட்கிறேன். சவுதி இளவரசர் முகமது பின் சல்மானுக்கு கஷோகி விவகாரத்தில் தொடர்பு இருக்கிறது என்று நீங்கள் நினைக்கிறீர்களா அல்லது தொடர்பு இல்லை என்று நீங்கள் நினைக்கிறீர்களா என்று கேட்டார். இந்த கேள்விக்கு சிறு தயக்கத்தின் பின் பதிலளித்த மைக் பாம்பியோ, உங்களைப் போன்ற செய்தியாளர்கள் 57 தடவைகள் கேட்டாலும் 57 விதமாக கேட்டாலும் எமது பதில் ஒன்றுதான். அதைத்தான் நாம் எப்போதும் கூறி வருகிறோம். அந்த பதில், யார் குற்றம் செய்தாலும் சட்டப்படி தண்டனை பெற வேண்டும், அவ்வளவுதான் என்று தெரிவித்தார். அதற்கு செய்தியாளர் ரொக்சானா சபேரி, சரி, அப்படியானால் கஷோகி விவகாரத்தில் சவுதி இளவரசருக்கு நேரடி தொடர்பு உள்ளது என்று CIA கொடுத்திருக்கும் அறிக்கை பற்றி உங்கள் கருத்து என்ன என்று கேட்டபோது, அதற்கு மைக் பாம்பியோ, CIA அறிக்கையெல்லாம் தேவையற்ற விவகாரம் என்ற பதிலுடன் முடித்து கொண்டார். CBS தொலைக்காட்சியில் வெளியான அமெரிக்காவின் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் மைக் பாம்பியோவின் பேட்டியிலிருந்து மிக தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்னவென்றால், ஜமால் கஷோகி விவகாரத்தில் சவுதி இளவரசர் முகமது பின் சல்மானுக்கு அருகில் கூட போகப் போவதில்லை அமெரிக்கா.